நம்ம சிஎஸ்கே அணி விளையாண்ட 3 ஆட்டங்கள்ல அடுத்துன்னு 2 மோசமான தோல்வியை தற்போது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த தோல்விக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேப்டனான ருத்ராஜ் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசியிருக்காரு. இதுல மிக மிக முக்கியமா இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் நான் கிடையாது. அது மட்டும் இல்லாம எதுக்காக 3வது பேட்ஸ்மேனாக தொடர்ந்து நான் பேட்டிங் பண்ண வரேன், எதுக்காக என்னால் தொடர்ந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து விளையாட முடியல அப்படிங்கிற நம்ம மனசுல இருக்கிற அந்த கேள்விக்கும் தற்போது ருத்ராஜ் அவர் வெளிப்படையான பதில இந்த தோல்விக்கு அப்புறமா சொல்லியிருக்காரு. இதுல நம்ம சிஎஸ்கே இதுவரைக்கும் விளையாண்டிருந்த 3 ஆட்டங்கள்லையுமே 2வது பேட்டிங், அதாவது ரன் சேசிங்ல தான் நம்ம சிஎஸ்கே அணி ஈடுபட்டிருந்தாங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாலும் அடுத்ததா ஆர்சிபி அணிக்கு எதிராக 50 ரன்கள், இப்ப ராஜஸ்தான் அணிக்கு எதிராக வெறும் 6 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே கடைசி நேரத்தில் ஜெயிக்க முடியாம வெற்றியை கோட்டை விட்டிருப்பாங்க. இதை பத்தி பேசின ருத்ராஜ் ஆரம்பத்தில், அதாவது பவர் பிளேல தொடர்ந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல துவக்கம் கிடைக்காம போனதுதான் முக்கியமான காரணம் தோல்விக்கு அப்படின்னு ருத்ராஜ் சொல்லியிருக்காரு. அதாவது இதுவரைக்கும் விளையாண்ட 3 ஆட்டங்கள்லையுமே ருத்ராஜ் அவர் ஓப்பனிங்கா வரல. ஆனா முதல் 2 ஓவர்லயே அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி சிஎஸ்கே முதல் விக்கெட்டை இழந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி தொடர்ந்து 3வது பேட்ஸ்மேனாக 3 ஆட்டத்திலையுமே தொடர்ந்து இதே விஷயம் தான் சிஎஸ்கே அணிக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தியும் குறிப்பிட்டிருந்த ருத்ராஜ், நான் எதுக்காக 3வது பேட்ஸ்மேனாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன், ஏன் தன்னால ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வர முடியல அப்படின்னும் ருத்ராஜ் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது சிஎஸ்கே அணிக்கு இதுக்கு முன்னாடி அஜிங்கர் ரஹானே, அம்பத்தி ராயுடு இவங்க 2 பேருமே இருந்தாங்க. மிடில் ஓவர்களில் மிடில் பேட்ஸ்மேனா இருந்து சிஎஸ்கே அணிக்கு மிடில் ஓவர்களில் ஒரு நல்ல ரன்னை சேகரித்து கொடுக்குற பிளேயர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு சிஎஸ்கே அணியில் அவங்கள மாதிரி வலுவான பேட்ஸ்மேன்கள் இல்லை. ஒரு ஆட்டம் விளையாண்டா அடுத்த ஆட்டம் விளையாட முடியாமல் போகிற மாதிரியான நிலைமையில தான் சிஎஸ்கே அணியில் தற்போதைய பேட்ஸ்மேன்கள் இருக்கிறாங்க. ஸோ சிஎஸ்கேவுக்கு அந்த குறை ஏற்பட்டுடக்கூடாது, அந்த இடத்தை நான் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 3வது பேட்ஸ்மேனாக தொடர்ந்து நான் வந்துகிட்டே இருக்கேன். ஸோ இது யாருமே வற்புறுத்தல, நானாகவே எடுத்த அந்த முடிவு தான் அது. மேலும் இந்த தொடர் துவங்குறதுக்கு முன்னாடியே நான் 3வது பேட்ஸ்மேனாக விளையாடணும் அப்படின்னு முடிவு எடுத்ததாகவும் ருத்ராஜ் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் தான் தொடர்ந்து 3வது பேட்ஸ்மேனாக இறங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம். சிஎஸ்கே அணிக்கு சிறந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இல்லை. கேப்டனாக அந்த பொறுப்பை கண்டிப்பாக நான் எடுத்துக்கிட்டு விளையாட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதால தொடர்ந்து 3வது பேட்ஸ்மேனாக விளையாண்டுட்டு இருக்கேன். ஆனால் பவர் பிளேக்கு முன்னாடியே இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே சரியான ரன்னை குவிக்க முடியல. முக்கியமாக முதல் 3 ஓவர்களில் 5 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதே போல் கடைசி ஓவரில் 20 ரன்கள் தேவைப்பட்டிருந்தப்ப 6 ரன்ல தோத்து போனது. இது இரண்டையுமே கம்பேர் பண்ணுறப்ப நாங்கள் பவர் பிளேல தொடர்ந்து மோசமாக விளையாண்டுகிட்டு இருக்கோம். முக்கியமாக துவக்க பேட்ஸ்மேன்கள் அவங்க சீக்கிரமாக விக்கெட்டை இழக்கிறது ரொம்ப பெரிய ஒரு சிக்கலை தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே சிஎஸ்கே அணிக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதே போல மிடில் ஓவரில் பேட்ஸ்மேன்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதால நானும் ஓப்பனிங் இறங்க முடியாத தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் அவர் எதுக்கு 3வது பேட்ஸ்மேனாக வராரு, சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படிங்கிறதையும் போஸ்ட் மேட்ச்ல ருத்ராஜ் தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்காரு.